1000 தூண் கொண்ட அபூர்வ ஜெயின் கோவில். இன்று ஜைன மதம் வட இந்தியாவிலும், பௌத்தம் சீனா, ஜப்பான், இலங்கை போன்ற நாடுகளில் மட்டுமே பிரதானமாக மக்களால் பின்பற்றப்படுகிறது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் இவ்விரண்டு மதங்களும் கோலோச்சி இருக்கின்றன. திருவள்ளுவரே கூட ஜைனர் என்று சொல்லுவோரும் உண்டு. இப்படி தென்னிந்தியாவில் பௌத்தமும் ஜைன மதமும் இருந்ததன் அடையாளமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கோவில்கள் இருக்கின்றன. அவற்றில் பல எவ்வித பராமரிப்புமின்றி அழிந்துவிட்டன. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் சாவீரா கம்பகல பசதி என்ற ஜெயின் கோவில் இன்றும் அதே பொலிவுடன் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். கர்நாடக மாநிலத்தில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் மங்களூரு நகரில் இருந்து 34 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள மூடபித்ரி என்ற ஊரில் அமைந்திருக்கிறது சாவீரா கம்பகல பசதி ஜெயின் கோவில். இந்த கோவிலின் மூலவராக ஜைன மதத்தின் 8வது தீர்த்தங்கராக சொல்லப்படும் சந்திர பிரபா என்பவர் 8 அடி உயர சிற்பமாக வழிபடப்படுகிறார். இதன் காரணமாகவே சந்திரநாதர் கோயில் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இக்கோவிலை கட்டியவர் விஜயநகர பேரரசை சேர்ந்த தேவராய உடையார் என்பவராவார். கிபி 1430ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இக்கோவில் 1960ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் முன்னே மனஸ்தம்பா என்ற ஒரே கல்லில் குடையப்பட்ட 60 அடி உயர புனித தூண் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை கார்கலா என்ற இடத்தில் அரசியான நாகலாதேவி என்பவரே அமைத்தவர். இக்கோவிலில் பெரும் சிறப்புகளில் ஒன்றாக சொல்லப்படுவது இதனுள் இருக்கும் 1000 தூண்கள் தான். இக்கோவிலில் உள்ள இந்த 1000 தூண்களும் பார்ப்பவர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இணைந்திருக்கின்றன. 2 குதிரைகள் ஒன்றாக நிற்பது யானையின் முகம் போன்ற வடிவில் இருக்கும் அற்புத சிற்ப வேலைப்பாடு. கோவிலின் வெளிப்புற சுவரில் இருக்கும் டிராகனின் சுவர் சிற்பம். சீனாவில் மட்டுமே அறியப்பட்ட டிராகன்கள் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு கோவிலின் சுவரில் இடம்பெற்றது இன்னும் விடுவிக்கப்படாத புதிராகவே உள்ளது. மூடபித்ரியில் இருக்கும் 18 ஜைன கோவில்களில் சிறந்ததாக இந்த சாவீரா கம்பகல பசதி ஜெயின் கோவிலே சொல்லப்படுகிறது. இவ்வூரில் இருக்கும் மூடபித்ரி ஜைன மடாலயமே இங்கிருக்கும் அனைத்து ஜைன கோவில்களையும் பராமரிக்கிறது.